ஆண்டவர் ரிப்போர்ட்டை கேட்கல, அவன் கண்டிஷனை பார்க்கல, எத்தனை நாளாச்சு நாருமா நாட்டு இதெல்லாம் பார்க்கல. அவர் செய்யணும்னு வந்துட்டார். இந்த காலை நேரத்துல மரியாதை உன் குடும்பத்துல உன் வீட்டுல இந்த மகிமை வெளிப்படுத்தணும்னு அவர் வந்துட்டார். என் ஆண்டவர் செய்யாமல் விட மாட்டார் என்று நம்புகிறவர்கள் ஆமே. அவர் செய்யணும்னு வந்துட்டார். அவர் செய்யறத தடுத்துறாதீங்க. ஆமே, செய்யணும்னு வந்துட்டார். செய்யறத மார்த்தாள போல ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு எப்படி பேசாம இருக்கு, விசுவாசி மகிமை. நான் என்ன செய்யணும், நீ போய் கல்ல புரட்டு, நீ மூடி வச்ச கல்ல புரட்டு. ஆமே, பல ரிப்போர்ட்டை பார்த்து முடங்கி இருக்கிற அந்த ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு ஏன்னா அவரை பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய அதிசயம் விளங்கும் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் என் குடும்பத்துல என் வாழ்க்கையில தமது மகிமையை விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இந்த 4வது நாள் இந்த வார்த்தை ஆவியானவர் ஆமென் இருதயத்திலே கலிகூற பண்ணி சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். பல நாட்கள் முடங்கி கிடந்த முடிந்த இடத்தில் இருந்த சில காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையிலே திரும்ப துளிர்விட வைக்க போகிறார். எனக்கு முடியல, இது கர்த்தருடைய கைவிட்டு காரியம் போகல, என் பிள்ளை காரியம் போகல, என் குடும்பத்தின் காரியம் போகல, என் வீட்டு காரியங்கள் போகல. வியாதி விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த ஸ்திரீ வீட்டிலிருந்து புறப்படும் போது எந்த விசுவாசம் தான், நான் போகிறது வீணாய் போகாது. இயேசு வருகிறார் என்று தெரிந்ததுமே, இயேசு இருக்கிறார் என்று தெரிந்ததுமே அவள் வீட்டிலிருந்து புறப்படும் போது, ஐயோ இத்தனை வருஷம் ஆயிட்டு, இனி நான் தொட்டு ஒரு சுகம் எனக்கு கிடைக்குமா? இல்ல, நம்பி புறப்படுறாள். ஆமென். அவர் என்ன பார்க்கணும்னு கூட இல்ல, அவர் வஸ்திரத்தை தொட்டாலே. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டாலே. அவள் இருக்கணும்னு வரல, இயேசுவோடு கூட நடக்கணும்னு வரல, தொட்டுட்டு போயிடணும்னு வந்தா. தொட்டுட்டு போகணும்னு வந்தவளுக்கே சுகம் கிடைக்கும்னா, அவர் சமூகத்துல இருக்கணும்னு வந்த அன்பு உள்ளவே. ஹல்லேலூயா. தொட்டுட்டு போகணும்னு வந்தவளுக்கே ஒரு அற்புதம் நடக்குமானால், வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகுமானால், இந்த 29-30 நாட்கள் அவர் சமூகத்துல இருக்கணும்னு வந்திருக்கிற உள்ளமே கர்த்தருடைய அதிசயம் விளங்கும் என்று நம்புகிறவர்கள்